Good morning, students. Now we are going to see about the 10th standard science unit 8 periodic classification of elements. In this unit we will learn about what is metallurgy and what is the occurrence of ores in Tamil Nadu. Okay. Now let us learn about what is metallurgy. Metallurgy means in Tamil, it is உலோகவியல் அப்படின்னு பேர். The human life is associated with various metals. We use metals in our day-to-day activities. It is at most need to have some metals like sodium, potassium, calcium, iron, etc. in our human body. நம்ம ஹியூமன் பாடிக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து இந்த மெட்டல்ஸ்லாம் நம்மளோட பாடி நம்மளோட லைஃப்பை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸை வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ கால்சியம் ஆகட்டும், நம்மளோட போனை வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறது கால்சியம். தென் பொட்டாசியம் நம்மளோட இது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து தேவைப்படுறது பொட்டாசியம் அண்ட் சோடியம். தென் அயன் நம்மளோட என்னது ஹீமோக்ளோபின் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அயன். அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்மளோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த மெட்டல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட டே டு டே லைஃப்பில். ஓகேவா? It is utmost, again I'm reading, it is the utmost need to have some metals like sodium, potassium, calcium, iron, etc. in the human body. Deficiency of these metals affects the metabolic activities. இப்போ இந்த மெட்டல்ஸில் ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி, ஒரு குறைபாடு இருந்தால் நம்ம உடம்புல கண்டிப்பாக மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பிரச்சனைகள் வரும். வளர்சிதை மாற்றங்களில் நிறைய பிரச்சனைகள் வரும். தட் இஸ் த காஸ் ஆஃப் டிசீசஸ். அதனால் நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ த மெட்டல்ஸ் பிளே a vital role in our daily life. In this section, let us discuss how metals are obtained from various sources. இப்போ இந்த பாடத்தில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் எப்படி வந்து அந்த மெட்டல்ஸ் வந்து வேறு சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிது. இப்போ நாம் எடுத்துக்கிற பொட்டாசியம் ஆகட்டும், சோடியம் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், அயன் ஆகட்டும் நம்மளோட ஃபுட்லேருந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ வேறு சோர்ஸில் இதெல்லாம் நமக்கு இந்த மெட்டல்ஸ் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுற அந்த படிப்புக்கு பேர் மெட்டலர்ஜி ஆர் உலோகவியல்னு சொல்கிறாங்க. அதில் இந்த மாதிரியான எப்படி வந்து அதை பிரித்து எடுக்கிறது, உலோகத்தை வந்து தனியாக பிரித்து எடுக்கிற முறைக்கு பேர் என்னென்னா உலோகவியல் அப்படின்னு, தட் இஸ் மெட்டலர்ஜின்னு சொல்கிறாங்க. ஓகே. Metallurgy is a science of extracting metals from their ores. ores அப்படின்னா தாதுக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது அந்த தாதுக்கள்லேருந்து அந்த மெட்டலை எப்படி தனியாக பிரிச்செடுக்கிறது அப்படின்னு படிக்கிற சயின்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெட்டலர்ஜின்னு பேர். அண்ட் மாடிஃபைங் த மெட்டல்ஸ் இன்டூ அலாய்ஸ் ஃபார் வேரியஸ் யூசஸ். அந்த மெட்டல்ஸை வேறு அலாய்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர். ஓகேவா? Modifying the metals into alloys for various uses based on their physical and chemical properties and their structural arrangement of atoms. அதோட physical property, chemical property பேஸ் பண்ணி அதோட structural arrangement எப்படி இருக்குங்கிறத வச்சு அது வந்து வேறு அலாய்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக் பண்ணுறாங்க. அந்த படிப்புக்கு பேர் தான் என்னென்னா மெட்டலர்ஜின்னு பேர். அகெயின் ஐம் ரீடிங். மெட்டலர்ஜி இஸ் a science of extracting metal from their ores and modifying the metals into alloys for various uses based on their physical and chemical properties and their structural arrangement of atoms. Okay, a metallurgical process involves three main steps as follows. One is the concentration or separation of the ore. கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை செப்பரேட் பண்ணி அந்த தாதுக்களை வந்து பிரித்து எடுக்கிறது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிஸ் ஃப்ரம் த ஓர். இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு, நம்ம தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் ஏதாவது அந்த ஓர்ஸில் இருந்துச்சுன்னு அப்படின்னா அதை எடுக்கிற மெத்தடுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா செப்பரேஷன் ஆஃப் த ஓர்னு சொல்லுவாங்க. தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல். இட் இஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு மெட்டல். அந்த ஓர்லேருந்து கன்வர்ஷன் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தானா ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல். தென் ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மெட்டல்ஸ். ஓகேவா? இப்போது நம்ம தங்கம், நம்ம கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோல்டு வந்து நம்ம பியூர் கோல்டு நமக்கு கிடைக்காது. ஸோ அது நல்லா நிறைய ப்ராசஸ்க்கு பண்ணி மண்ணில் இருந்தால் நமக்கு அந்த கோல்டே கிடைக்கும். அந்த கோல்டு நிறைய ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கோல்டுங்கிற ஒரு விஷயமே, ஒரு பியூரான கோல்டுங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீஃபைனிங் த மெட்டல். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மெட்டல்ஸ். ஓகே. Next we are going to see about terminology in metallurgy. டெர்மினாலஜிலாம் என்னென்ன கலைச்சொற்கள் வந்து, டெர்மினாலஜி மீன்ஸ் என்னென்ன கலைச்சொற்கள் இந்த மெட்டலர்ஜியில் யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு பேர் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் மினரல்ஸ்? மினரல்ஸ் மே a single compound or a complex mixture of various compounds of metals found in the earth.
இப்போ மினரல்ஸ்ங்கிறது என்னென்னா ஒன்று சிங்கிள் காம்பவுண்டாக இருக்கலாம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் மிக்சர், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ஒரு மிக்சராக இருக்கலாம், ரொம்ப பாண்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மிக்சராக இருக்கலாம். அது வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இடத்துலேருந்து கிடைக்கும். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஓர், த மினரல் ஃப்ரம் விச் த மெட்டல் கேன் பி ரெடிலி எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் இஸ் செட் டு பி அண்ட் ஓர். ஓகேவா? அப்போ இந்த மினரல்ஸ் எல்லாம் மொத்தமாக ஒவ்வொரு மினரலும் தனித்தனியாக நமக்கு கிடைக்காது. இப்போ அலுமினியம்னா அலுமினியம் இந்த இடத்துல கிடைக்கும், சோடியம்னா சோடியம் இந்த இடத்துல கிடைக்கும், பொட்டாசியம்னா பொட்டாசியம் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு தனித்தனியாலாம் அது கிடைக்காது. எல்லாமே அது மொத்தமாக சேர்ந்து இருக்கிற அந்த 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 காம்பனண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஓர்னு சொல்லுவாங்க. த மினரல் ஃப்ரம் விச் த மெட்டல் கேன் பி ரெடிலி ஆர் எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் இஸ் செட் டு பி an ore. Okay. All the ores are minerals, but all the minerals are not ores. Why? For example, the clay. Clay is the combination of aluminum oxide and 2 silicon dioxide and 2 water molecule. And bauxite is a combination of aluminum oxide and 2 water molecule. Okay. So the two minerals of aluminum and the aluminum can be profitably extracted only from the bauxite. Hence the bauxite is an ore of aluminum and clay is an mineral. அப்போது clay bauxite அப்படிங்கிற 2 மெட்டல் எடுத்துக்கிட்டோம், 2 மினரல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எது வந்து மினரல் எது வந்து ஓர்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட்டுங்கிறது ஓர் தாது. ஓகேவா? கிளேங்கிறது மினரல். ஏன்னா சிலிக்கான் டை ஆக்சைடு காம்பினேஷன் ஆஃப் இதில் சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆட் ஆயிருக்கு, அது வந்து மினரல், தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் அலுமினியம் மட்டுமே இருக்குது, ஸோ அது வந்து அலுமினியம் வந்து ஓர்னு சொல்கிறோம். ஓகேவா? அலுமினியம் கேன் பி ப்ராஃபிட்டபிளி எக்ஸ்ட்ராக்டட் ஒன்லி ஃப்ரம் த பாக்சைட். அதாவது ப்ராஃபிட்டாக ரொம்ப லாப நோக்கோட நம்ம வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா பாக்சைட்லேருந்து மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா கிளேயில் என்ன இருக்குது அப்படின்னா சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படிங்கிற இன்னொரு மினரலும் சேர்ந்து இருக்குது. ஓகேவா? சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலும் சேர்ந்துருக்கு. அது பிரிச்செடுக்கிறதுக்கு நமக்கு நிறைய ப்ராசஸிங் இருக்குது. ஸோ அப்போது எந்த ப்ராசஸிங் கம்மியாக இருக்கோ அதை வந்து ஓர்னு சொல்கிறாங்க, எந்த ப்ராசஸ் நிறையா இருக்கோ அது மினரல்ஸ் தனித்தனியாக என்ன பண்ண முடியும், பிரிச்செடுக்க முடியும். தென் மைனிங் அப்படின்னா சுரங்க உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். மைனிங் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர்ஸ் ஃப்ரம் த எர்த் crust கால் மைனிங், சுரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது. தென் கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ். The rocky impurity associated with an ore is called the gangu or matrix. அந்த ராக்கினா பாறை போன்ற அந்த இம்ப்யூரிட்டியை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இலக்கி, தமிழில் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா இலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர் டு ரெடியூஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் அண்ட் டு ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸ். எதுக்காக அப்படி இந்த ஃப்ளக்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ராக்கி மெட்டீரியல் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணணும், அதை வந்து நீங்கள் அதாவது அதை உருக்கி அதிலேருந்து மினரல்ஸ் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இட் ஹாஸ் டேக்கன் மோர் டெம்பரேச்சர். இப்போ இந்த ஃப்ளக்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணும், அந்த ஓரோட ஆக்ட் பண்ணி அதோட ஃபியூஷன் டெம்பரேச்சர் வந்து குறைச்சிரும். அப்போ குறைக்கும் போது அந்த லோயர் டெம்பரேச்சரில் அது பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ அதை வந்து என்ன பண்ணுது, ஃபியூஷன் டெம்பரேச்சரை குறைக்கிற வேலையை அந்த ஃப்ளக்ஸ் வந்து பார்க்குது. ஸோ தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டண்ட் யூசஸ் ஆஃப் தட் ஃப்ளக்ஸ் ஃபார் செப்பரேட்டிங் த ஓர். ஓகே, ஃபியூஷன் டெம்பரேச்சர் அண்ட் டு ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் டெம்பரேச்சர் அதிகமாக நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் வாட்டர், அந்த எரிபொருள் தானே, ஃபியூவல் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த ஃபியூவல் ரேட்டை வந்து யூஸ் பண்ணுற ரேட்டை வந்து குறைக்கிறதுக்காக நாம் இந்த ஃப்ளக்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், த கால்சியம் ஆக்சைடு, தட் இஸ் பேசிக், silica, that is acidic. If the gangu is acidic, then the basic is flux and vice versa. அதாவது என்ன மாதிரியான அந்த காம்பனண்ட்டு தெரிஞ்சு, ஒன்று அசிடிக்காக இருந்துச்சுன்னா பேஸை வந்து ஆட் பண்ணணும், பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அசிடிக் ஆட் பண்ணணும். பேசிக்கான அது காரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து இதெல்லாம் ஆசிட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரிக் ஆசிட்
டார்டாரிக் ஆசிட் இந்த மாதிரி ஆசிட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பேஸை நம்ம ஆட் பண்ணோன்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஆசிடும் பேஸும் கம்பைண்ட் ஆகி அது வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டுக்கு போயிடும். பஃபர் ஸ்டேட்டுக்கு போய் ஒரு சால்ட் வந்து ஃபார்ம் பண்ணோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ளக்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளக்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஃப்ளக்ஸாக இருக்காது. அக்கார்டிங் டு த மினரல்ஸ் ஆர் ஓர்ஸ் அது வந்து மாறும். ஓகேவா. தென் ஸ்லாக் மீன்ஸ் கசடுன்னு சொல்லுவாங்க. ஸ்லாக் மீன்ஸ் வாட்? கசடு. இட் இஸ் த fusible product formed when the flux reacts with the gangue during the extraction of metals. The flux plus gangue gives slag. ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்லாக் நமக்கு கிடைக்கும், கசடுங்கிறது கிடைக்கும். தென் ஸ்மெல்ட்டிங்னா உருக்கி பிரித்தல் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஓகேவா. இந்த ஸ்மெல்ட்டிங் அப்படின்னா உருக்கி பிரித்தல். ஸ்மெல்ட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைட் ஃப்ரம் த மெட்டல் இட் இஸ் மால்டன் கண்டிஷன். அண்ட் திஸ் ப்ராசஸ் த impurities are removed as a slag by the addition of flux. ஓகேவா. இப்போ இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, உருக்கி பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம அந்த ஓரில் அந்த ஃப்ளக்ஸ் கேங்கோட நம்ம ஃப்ளக்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபியூஷன் டெம்பரேச்சர் வந்து குறையும். அந்த ஃபியூஷன் டெம்பரேச்சர் குறையிறப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியும், மெல்ட் பண்ணி அதுலேருந்து நமக்கு அந்த மினரல்ஸை வந்து என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது இல்லையா ஒரு மெட்டீரியல், அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்லாக்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் உருக்கி பிரித்தல் அப்படிங்கிறது ஸ்மெல்ட்டிங் அப்படிங்கிற வார்த்தையில் நமக்கு டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது the types of separation or concentration of ore. There are 4 major types of separation of ores based on the nature of the ore. The different kinds of ores of metals are given in the table 1. அப்போ நிறைய 4 types of ores வந்து இருக்குது. 4 விதமான பிரிக்கிற மெத்தட்ஸ் இருக்குது. The concentration of the crust ore is done mainly by the following methods. One is the concentration of the crust, one is the hydraulic, that is gravity separation method. Hydraulic method அப்படின்னு சொல்கிறாங்க. It is a water. The difference of densities of specific densities or specific gravities of the ore and the gangue is the main principle behind in this method. அதாவது அந்த கேங்குக்கும் what is that, the difference in the densities of the specific gravities of the ore. அப்போ ஒவ்வொரு ஓருக்கும் என்னது வேறு டென்சிட்டிஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி பிரிக்கிற மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் ஆர் ஹைட்ராலிக் மெத்தட்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சைட்ஸ் ஆர் பியூரிஃபைட் பை திஸ் மெத்தட். இந்த மெத்தடில் ஆக்சைடு மட்டுமே என்ன பண்ணுது, பியூரிஃபை பண்ணப்படுது. எக்ஸாம்பிள் இந்த ஹேமடைட் அப்படிங்கிறது ஒரு ஓர். ஓகே. ferrous trioxide, that is ore of the iron. அயனோட தாதுங்கிறது என்னன்னா ஹேமடைட் அப்படின்னு சொல்கிறது. அதுலேருந்து அயனை பிரிச்செடுக்கிற மெத்தட் அல்லது அயன் ஆக்சைடை பிரிச்செடுக்கிற மெத்தட் பேர் தான் என்னது அப்படின்னா ஹைட்ராலிக் மெத்தட். ஓகேவா. அப்போது இதில் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹைட்ராலிக் மெத்தடில் நமக்கு ஆக்சைடு ஓர்ஸ் வந்து பியூரிஃபை பண்ணப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அப்போது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டென்சிட்டிஸ் ஆஃப் த ஓர்ஸ். சரியா. டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த ஓரை வந்து பேஸ் பண்ணி நம்ம அதை பிரித்து எடுக்கிற மெத்தடுக்கு பேர். நோட், when the ore is heavier than the impurity. அப்போ ஓர் வந்து என்னவா இருக்கும், ஓர் தாதுன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் இம்பியூரிட்டி விட. திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்ட். அந்த மெத்தட் இஸ் the ore is poured over the sloping vibrating corrugated table with the grooves and a jet of water is allowed to flow over it. அப்போது நம்ம அந்த அரைக்கிற மிஷின் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த அரைக்கிற மிஷினில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம அதை தூள் பண்ணிவிட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு அந்த ஓர்ஸ் எல்லாம் அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுவோம், மேலே நிற்கும். ஓகேவா. அதுலேருந்து என்ன பண்ணலாம், நமக்கு அந்த ஓர்ஸை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஓகே. the denser ore particles settle down in the grooves and the lighter gangue particles are washed down by the water. ஓகேவா. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, வாட் இஸ் தட், இந்த மெத்தடில் இந்த விஷயத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. தண்ணியை கழுவுறது மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பல்சஸை, இப்போ கம்பு, இப்போ மில்லட்டை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா மில்லட்டில் தேவையில்லாத அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணணும், தண்ணிக்குள்ளே ஊற்றினீங்கன்னா மேலே வந்துடும் இல்லையா, அதை நம்ம தனியாக இப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பிரித்து எடுத்துடலாம். அந்த மெத்தட் தான் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் we are going to see about the magnetic separation method. In this method, what is the principle னு பார்த்தீங்கன்னா the magnetic properties of the ores from the basis of separation. அப்போது அந்த ஓர்ஸில் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள அந்த மெட்டல்ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும். when either the ore or the gangue is magnetic.
அதில் வந்து ஓர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லைனா கேங்கும் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்ட். த டின் ஸ்டோன், tin oxide is the ore of the tin. It is the ore of the tin. என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, the crushed ore is placed over the conveyor. கன்வேயரில் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த புள்ளியாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த இதில் அந்த ஃபைன்லி கிரவுண்ட் ஓர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அந்த நல்லா ஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து அது வழியாக நம்ம செலுத்தணும் அப்படின்னா இந்த crushed ore are placed over the conveyor belt and அந்த பெல்ட்டில் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, போகிற மாதிரி பண்ணுறாங்க. which rotates the ore rotate the ore using two metals, one of which is magnetic, and the magnetic particles are attracted to the magnetic wheel and they fall separately apart from the non-magnetic properties. இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, அப்போது இந்த வீல்ஸில் இந்த ஃபஸ்ட்டு வீலில் அந்த ஓரை போடுறாங்க. அந்த ஓரில் செகண்ட் வீலில் வந்து மேக்னெட்டிக் ரோலர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நமக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள மெட்டீரியல்ஸ் ஏதாவது அந்த ஓரில் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த வீல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். மிச்சமாக இருக்கிறத என்ன பண்ணோம், மிச்சம் இருக்கிறத அது வந்து தனி நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் அந்த எல்லோ கலர் பாக்ஸ்லையும் அந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை வந்து அந்த ரெட் கலர் பாக்ஸில் என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, திஸ் இஸ் த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் we are going to see about the froth flotation. நுரை மிதப்பு முறை அப்படிங்கிற தமிழில் சொல்லுவாங்க, நுரை மிதப்பு முறை. This process depends on the preferential wettability of the ore with the oil. And the gangue particles by the water. The lighter ores such as sulfide ores are concentrated by this method. The example zinc blend. ஓகே, ஜிங்க் பிளெண்ட், திஸ் ஜிங்க் சல்ஃபர் அப்படின்னு சொல்கிறது, ஜிங்க் சல்ஃபைடு அப்படின்னு சொல்கிறது. திஸ் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெஃபரன்சியல் வெட்டபிலிட்டி ஆஃப் த ஓர் வித் த ஆயில். ஆயிலோடு என்ன பண்ணுறாங்க, அதை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணியில் கலந்து நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு அந்த கம்ப்ரெஸ்ட் ஏரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்ரெஸ்ட் ஏரை நம்ம உள்ளே செலுத்தணும் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் சம் என்னது ஃப்ளோட்டேஷன், அந்த நுரையை வந்து ஃப்ரோத்தை வந்து ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா, அந்த ஃப்ரோத்தை வந்து ஃபார்ம் பண்ணோம். அதன் மூலமாக என்ன பண்ணலாம், ஈஸியாக பிரித்து எடுத்துக்க முடியும். ஓகேவா, த ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரிஃபரன்சியல் வெட்டபிலிட்டி ஆஃப் த ஓர் வித் த ஆயில். அந்த ஆயிலுக்கு பேர் என்ன ஆயில் கூட ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓரை வந்து எந்த ஆயில் கூட சேர்ப்பாங்க அப்படின்னா பைன் ஆயில் கூட சேர்ப்பாங்க. அந்த கேங்கோ பார்ட்டிகல்ஸ் பை த வாட்டர். கேங்கோ பார்ட்டிகல்ஸை வாட்டரில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், அந்த கம்ப்ரெஸ்டு ஏரை வந்து உள்ளே நம்ம இன்சர்ட் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட்டர் ஓர்ஸ் வந்து என்ன ஆகும், such as sulfide ores are concentrated by this method. அப்போது ஓர்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஃப்ரோத் பபிள்ஸ் கேரிங் சல்ஃபைட் ஓர்ஸ், அதாவது அந்த பபிள்ஸ் மூலமாக என்ன வந்துடும் அப்படின்னா அந்த ஓர்ஸ் எல்லாம் சல்ஃபைட் ஓர்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த கேங்கோ பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே தங்கிடும். ஓகேவா, இந்த வாட்டர் கண்டெய்னிங் பைன் ஆயில் தென் சல்ஃபைட் ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போது இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், சல்ஃபைட் ஓர்ஸை பிரித்து எடுத்துக்க முடியும். அப்போ ஹைட்ராலிக் ஓரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சைடு ஓரை பிரிச்செடுக்க முடியும். தென் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த ஓராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக பிரிச்சிடலாம். தென் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சல்ஃபைட் ஓர்ஸை என்ன பண்ண முடியும், பிரிச்செடுக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் note that when the impurity is heavier than the ore, then this method can be used. ஓகே, அப்போ இம்ப்யூரிட்டி வந்து ஓரை விட ஹெவியராக இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ இதை யூஸ் பண்ணி கூட என்ன கேட்கலாம், கொஷின்ஸ் கேட்கலாம். when the impurity is heavier than the ore, how will you separate the ore from the impurity அப்படின்னா அந்த மாதிரியான கொஷின் கேட்கலாம். அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை தெரிந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அது ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனா இல்லை ஹைட்ராலிக் மெத்தடா என்னென்னு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ ஹைட்ராலிக் மெத்தட் என்ன நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தட், ஹைட்ராலிக் மெத்தடில் அந்த ஓர் வந்து என்னவா இருக்கணும், ஹெவியராக இருக்கணும். தென் அந்த இம்ப்யூரிட்டி வந்து லெஸர் டென்சராக இருக்கணும். அப்போ டென்சிட்டி அக்கார்டிங் டு த டென்சிட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த நோட்ஸை நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். டைரெக்டாக ஹைட்ராலிக் மெத்தடை எழுதுங்க, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் எழுதுங்க, மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடை எழுதுங்க அப்படிங்கிறத கொடுக்காம இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்கலாம். ஸோ பி கேர்ஃபுல், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா,
Note, when the impurity is heavier than the ore, this method can be used. What is the method? The crushed ore is taken in a large tank containing pine oil. The crushed ore என்ன பண்ணுறாங்க, பைன் ஆயில் இருக்கிற அந்த டேங்க்கில் வந்து போடுறாங்க. And the water and agitated with the current of compressed air. அந்த பைனால் கூட சேர்த்து தண்ணியும் ஊற்றிடுறாங்க. தென் கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து நம்ம அதுக்குள்ளே செலுத்தும் பொழுது the ore is wetted. ஓர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வெட்டாயிடும் பை த ஆயில். ஆயிலோட என்ன ஆகிடும் அண்ட் கெட்ஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த கேங்கு இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரோத். அப்போ அந்த கேங்கு பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும், கீழே தங்கிடும். தென் அந்த ஓர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே அந்த நுரை வழியாக வெளியே போயிடும் வித் த ஃப்ரோத். ஓகே, since the ore is lighter, it comes on the surface with the froth and the impurities are left behind. Example, the zinc blend. Okay, the ore is treated with a suitable reagent such that the ore is soluble in it. Okay, but next now we are going to say about the chemical method. What is leaching method? இந்த மெத்தட் நான் அந்த ஃபஸ்ட் அந்த 2 லைன் கட் ஆகிடுச்சு. ஆல் நோட் இந்த ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா கெமிக்கல் மெத்தட் அண்ட் லீச்சிங்னு சொல்லுவாங்க. திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்ட் வென் த ஓர் இஸ் வெரி பியூர் ஃபார்ம். ஓர் வந்து பியூர் ஃபார்மாக இருந்தால் இந்த கெமிக்கல் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா வேறு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. திஸ் ஓர் இஸ் ட்ரீட்டட் வித் சூட்டபிள் ரீஏஜென்ட். கரெக்டான ரீஏஜென்ட் பற்றி வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. சச் தட் ஓர் இஸ் சாலபிள் இன் இட் பட் த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் நாட். ஓகே, அப்போ அந்த என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரியேஜென்ட்டில் அந்த ஓர் வந்து சாலுபிள் ஆகணும், கரையணும். இம்ப்யூரிட்டிஸ் வந்து கரையாது. அப்போ அந்த கரையாத இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்ட் பை த ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் எடுத்துட முடியும். ஸோ த சொல்யூஷன் ஆஃப் த ஓர், தட் இஸ் த ஃபில்ட்ரேட் இஸ் ட்ரீட்டட் வித் சூட்டபிள் ரியேஜென்ட் விச் இஸ் precipitate the ore. ஓகேவா, the solution of the ore, that is the solution of the ore எப்படி இருக்குன்னா the filtrate is to be treated with the suitable reagent. அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்த மெட்டீரியலை கரெக்டான ரியேஜென்ட் மூலமாக மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணி வைக்கிறது மூலமாக ஒரு precipitate ஃபார்ம் ஆகும். வீழ்படிவு, precipitate அப்படின்னா என்னது, வீழ்படிவு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதுக்கு பேர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் என்னென்னா பாக்சைட், தட் இஸ் அலுமினியம் ஆக்சைடு அண்ட் டூ வாட்டர் மாலிக்யூல். ஓகே, த ஓர் ஆஃப் த அலுமினியம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து பியூராக கிடைக்கிறது. ஓகேவா, இது பியூராக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் என்ன பண்ண முடியும், லீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். மற்ற மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட் இஸ் தட் ஹைட்ராலிக் மெத்தடோ, மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடோ, ஃப்ளோட்டேஷன் மெத்தடோ, இந்த 3 மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ என்னென்ன மெத்தடுக்கு எந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் we are going to see about இது என்னென்ன மாதிரியான ஆக்சைடு ஓர்ஸ் இருக்குது, கார்பனேட் ஓர்ஸ் இருக்குது, ஹாலைடு ஓர்ஸ் இருக்குது அண்ட் சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல், வாட்டர் மாலிக்யூல், தென் குப்ரைட், தென் ஹேமடைட், இதெல்லாம் வந்து ஆக்சைடு ஓர்ஸு. தென் கார்பனேட் ஓர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட் அண்ட் ஃபெரிக் கார்பனேட். ஓகே, மார்பிள், மேக்னசைட், மெக்னீஷியம் கார்பனேட், தென் சிடரேட். ஓகே, ஃபெரிக் கார்பனேட். தென் ஹேலைட் ஓர்ஸ்னு பார்த்தீங்கன்னா க்ரையோலைட். ஓகே, க்ரையோலைட், தென் ஃப்ளோர்ஸ்பார், தென் ராக் சால்ட். தென் சல்ஃபைட் ஓர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கலீனா, iron pyrite and zinc blend. Okay, this is the important types of ores. Next we are going to see about the extraction of the metal from the metal oxide can be categorized into 3 types. One is more reactive metals nu pathina sodium, potassium, calcium. Sodium Na, potassium K and calcium Ca, magnesium Mg and aluminum Al. ஓகே, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னால் எலக்ட்ரோலைட், அதாவது மின்னார் பகுப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எலக்ட்ரோலைட் ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு இன்டு த மெட்டல். இந்த மாதிரியான மெட்டல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் மீடியம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான மெத்தட்ஸ்னால் ஜிங்க்கு, ஃபெரஸு, பிளாட்டினம் அண்ட் காப்பர். இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு த மெட்டல் யூசேஜ் கோக். தென் silver and mercury.
இதெல்லாம் தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு இன்டு த மெட்டல். இது வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். அப்போது இந்த மாதிரியான மெட்டல்ஸ்க்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுவும் இம்பார்ட்டண்ட், 1 மார்க் அல்லது 2 மார்க்கில் வரலாம். ஓகேவா? 10th ஸ்டாண்டர்டுங்கிறனால எதையுமே விட்டுறக்கூடாது, எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே படிச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சென்டம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to see about the occurrence of ores in Tamil Nadu. லைம்ஸ்டோன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கோயம்புத்தூர், கூடலூர், திண்டுக்கல், தென் ஜிப்சம் திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அண்ட் டைட்டானியம் மினரல்ஸ் கன்னியாகுமரி, திருநெல்வேலி அண்ட் டூட்டிகோரியன், தென் குரோமைட் இந்த கோயம்புத்தூர் அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட், அண்ட் மேக்னடைட் தருமபுரி, ஈரோடு, சேலம் அண்ட் திருவண்ணாமலை, தென் டங்ஸ்டன் மதுரை அண்ட் திண்டுக்கல். தென் ரெஃபரன்ஸ் வந்து எதுலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா மினரல் சோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு, ENVIS சென்டர் தமிழ்நாடு. இதில் இந்த விஷயங்கள் எங்கேருந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 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 மினரல் சோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து. ஓகேவா? அப்போ அதுலேருந்து நீங்கள் இது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.